வணக்கம். நான் தமிழ்ச்செல்வன். இன்னைக்கு வணிகம் 101 காணொளியில டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ், குறிப்பா மென்பொருள், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு, அதாவது மார்க்கெட் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாடிக்கையாளர்கள் இல்ல நுகர்வோர்கள் ஒரு மென்பொருள அல்லது ஒரு தொழில்நுட்ப பொருள வாங்குறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறாங்க? ஏன் வாங்குறாங்க? இல்ல வாங்கலன்னு பார்க்க போறோம். ஜாஃப்ரி மூர் எழுதின கிராசிங் த கேசம் அப்படின்ற புத்தகத்தில் டெக்னாலஜி அடாப்ஷன் லைஃப் சைக்கிள் பற்றி விரிவாக எழுதியிருப்பார், சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். நான் படித்த மார்க்கெட்டிங் புத்தகங்களில் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நடந்திருக்கு. நான் அதை ஏன் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். டெக்னாலஜி அடாப்ஷன் லைஃப் சைக்கிள் பற்றி தமிழில் ஒரு 10 நிமிஷத்தில் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறேன். டெக்னாலஜி அடாப்ஷன் லைஃப் சைக்கிள், அதாவது தொழில்நுட்பம் தழுவிய வாழ்க்கை சுழற்சி இல்லை நுகர்வோர் நடத்தை அப்படின்றது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை, டெக்னாலஜியை வாடிக்கையாளர்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு, அது தொடர்பான அவர்களோட நடத்தை பற்றியும் உளவியல் பற்றியும் விளக்குற ஒரு சமூகவியல், சோஷியல் பிஹேவியர் மாதிரி மாடல் தான் டெக்னாலஜி அடாப்ஷன் லைஃப் சைக்கிள். நாம் எல்லாருக்கும் புது தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கிறதுல ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். சில பேர் புதுசாக ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் உடனே வாங்கிடுவாங்க. சில பேர் பொறுத்திருந்து வாங்குவாங்க. இன்னும் சில பேர் பழைய மொபைல் ஃபோனையே விடாமல் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத தான் இந்த டெக்னாலஜி அடாப்ஷன் லைஃப் சைக்கிள் பேசுது, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த வாடிக்கையாளர்களை மொத்தமாக 5 குழுக்களாக பிரிக்கலாம், குரூப்ஸாக பிரிக்கலாம். 1, இன்னோவேட்டர்ஸ், தொழில்நுட்ப ஆர்வலர்கள். முதல் குழுவில் இருக்கிறவங்க பேசிக்கலாக டெக்னிக்கல் பீப்புள், டெக்னாலஜி காதலர்கள். புதுசாக என்ன டெக்னாலஜி வந்தாலும் முதல்ல வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த டெக்னாலஜியை அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து பார்க்கணுன்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு அந்த டெக்னாலஜி ஜெயிக்குமா ஜெயிக்காதா, எப்படி கொண்டு போய் சந்தையில் சேர்க்க போகிறோம், அந்த மாதிரி சிந்தனைலாம் இருக்காது. ஆனால் இந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிடுவாங்க. இவங்க முன்னாடி சொன்னது போல பியூர்லி டெக்னிக்கல் பீப்புள். ரெண்டாவது ஏர்லி அடாப்டர்ஸ், தொழில் முன்னோடிகள். ரெண்டாவது குழுவில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பீப்புள். ஆனால் மற்ற பிஸ்னஸ் பீப்புளுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும். புதுசாக எதையாவது தேடிக்கிட்டே இருப்பாங்க, ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பாங்க. புது டெக்னாலஜியில் என்ன நன்மைகள் இருக்குது, பயன்கள் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. தொழிலில் முன்னுக்கு வர இந்த டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்தலாம், உதவும்னு பார்ப்பாங்க. மூணாவது ஏர்லி மெஜாரிட்டி, முந்தைய பெரும்பான்மை. மூணாவது குழுவில் இருக்கிறவங்க தான் உண்மையான சந்தை. இவங்க வாங்கினாதான் அந்த டெக்னாலஜி வெற்றி அடைஞ்சதா அர்த்தம். இவங்க தான் நீங்கள் பார்க்குற நார்மல் பிஸ்னஸ் பீப்புள். இவங்க ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க, ஒரு தீர்வு வேணும்னு நினைப்பாங்க. டெக்னாலஜிக்கு உடனே ஓகே சொல்ல மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க பயன்படுத்தி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் வாங்குவாங்க. இவங்களை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிலாம் கவர் பண்ண முடியாது. அவங்களே அவங்க இருக்கிற குரூப்பில் யாராவது அந்த புது டெக்னாலஜியை ரெக்கமெண்ட் பண்ணணும், அப்போ தான் வாங்குவாங்க. நாலாவது லேட் மெஜாரிட்டி, பிந்தைய பெரும்பான்மை. நாலாவது குழுவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக பழமைவாதிகளாக இருப்பாங்க. புது டெக்னாலஜியை நம்ப மாட்டாங்க. பொதுவாக மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க, குறிப்பாக திடீர் மாற்றம். எல்லாரும் அந்த டெக்னாலஜியை வாங்கி யூஸ் பண்ண பிறகு தான் இவங்க அதை வாங்குவாங்க. ஃபைனலாக லகார்ட்ஸ், பின்தங்கியவர்கள். கடைசியாக 5வது குழுவில் இருக்கிறவங்க பேர் லகார்ட்ஸ். இவங்க புது டெக்னாலஜியை சுத்தமாக விரும்ப மாட்டாங்க. வேற வழியே இல்லைன்னா கடைசியாக அப்டேட் ஆவாங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த 5 குழுவையும் பார்த்துட்டோம் இல்லையா, குரூப்ஸை பார்த்துட்டோம். ஏர்லி அடாப்டர்ஸ்க்கும், அதாவது தொழில் முன்னோடிகளுக்கும், ஏர்லி மெஜாரிட்டிக்கும், முந்தைய பெரும்பான்மைக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது, பள்ளத்தாக்கு இருக்குது. இதை தான் கேசம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 2 குழுக்களோட எதிர்பார்ப்பும் வேற வேற. ஏர்லி அடாப்டர்ஸ்க்கு புதுசாக ட்ரை பண்ணுறதுல ஆர்வம். ஆனால் ஏர்லி மெஜாரிட்டிக்கு நம்பகமான, பயன்படுத்துகிற மாதிரி எளிதான தொழில்நுட்பம், டெக்னாலஜி வேணும். நிறைய ஹைடெக் நிறுவனங்கள் இந்த இடைவெளியை தாண்ட முடியாமல் தோற்று போயிடுறாங்க. அந்த கேசமில், பள்ளத்தாக்கில் விழுந்து காணாமல் போயிடுறாங்க.
ஏன்னா இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஏர்லி அடாப்டர்ஸ்க்கு பண்ண அதே மார்க்கெட்டிங்கை ஏர்லி மெஜாரிட்டிக்கும் பண்ணுறாங்க. அவங்க மென்பொருள் இருக்கிற ஃபீச்சர்ஸை பற்றியும் இன்னோவேஷன்ஸ் பற்றியும் அதில் இருக்க புதுமைகளை பற்றியும் சொல்கிறாங்க. ஆனால் ஏர்லி மெஜாரிட்டிக்கு வேணுங்கிறது ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். அதாவது அவங்களுக்கு நம்பகமான, பயன்படுத்துகிற மாதிரி எளிதான ஒரு மென்பொருள் வேணும். அவ்வளோதான். சரி, இந்த கேசம்மை, பள்ளத்தாக்க, இடைவெளியை எப்படி தாண்டுறது? அதுக்கு சில டாக்டிக்ஸ், வழிமுறைகள் இருக்கு. 1, டார்கெட்ட நிஷ் மார்க்கெட், குறிப்பிட்ட சந்தையை குறிவைத்தல். எங்க மென்பொருள் எல்லாரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லாம, ஒரு சின்ன குழுவுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வா உங்க மென்பொருள் எப்படி உதவுதுன்னு சொல்லணும். இந்த சின்ன குழுவை பீச் ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. பீச் ஹெட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சிறு அல்லது குறு சந்தை, மார்க்கெட். அந்த குறிப்பிட்ட சந்தையை ஜெயிச்சுட்டு அப்புறம் அடுத்த இல்ல பக்கத்துல இருக்கிற சந்தைக்கு போகணும். உதாரணமா இயற்கை உணவு பொருட்கள் விற்கிற கடை, ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் எடுத்துப்போம். ஆர்கானிக் ஸ்டோர்ஸோட குறிப்பிட்ட சந்தை எது? ரசாயனங்கள் இல்லாத இயற்கை உணவை சாப்பிட்றவங்க இல்லை அதை சாப்பிடணும்னு விரும்புகிறவங்க, விரும்பிகள். நாங்கள் எல்லா விதமான உணவுப் பொருட்கள் விற்கிறோம்னு சொல்லாமல், நாங்கள் வெறும் ரசாயனங்கள் இல்லாத இயற்கை உணவு தான் விற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒரு குறிப்பிட்ட சந்தையை டார்கெட் பண்ணுறோம். 2வது, டெவலப் அ ஹோல் ப்ராடக்ட், முழுமையான மென்பொருளை உருவாக்குதல். மென்பொருள் அப்படின்றது உங்கள் கோர் ப்ராடக்ட் மாத்திரம்தான். ஆனால் ஹோல் ப்ராடக்ட் அப்படின்றது உங்கள் கோர் ப்ராடக்டோட சேர்ந்து கூடவே டெக்னிக்கல் சப்போர்ட், டாக்குமெண்டேஷன், அப்கிரேட்ஸ், மெயின்டெனன்ஸ், ட்ரெயினிங், கிரெடிட், வாரண்டி அப்படின்னு நிறைய இருக்கணும். ஏர்லி அடாப்டர்ஸ், அதாவது தொழில் முன்னோடிகள், ஓரளவுக்கு கோர் ப்ராடக்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் ஏர்லி மெஜாரிட்டிக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அவங்களுக்கு ஹோல் ப்ராடக்ட் வேணும், இல்லாட்டி வாங்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம ஆர்கானிக் ஸ்டோர் உதாரணத்தை பார்த்தோம் இல்லையா, அதையே நம்ம திருப்பி இங்கே எடுத்துக்கணும். இவங்களோட கோர் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தா இயற்கை உணவு பொருட்கள். அது மாத்திரம் இருந்தால் பத்தாது, ஹோல் ப்ராடக்ட் வேணும். அது என்னது? வீட்டு விநியோகம், ஹோம் டெலிவரி, வாட்ஸ்அப் ஆர்டர், நல்ல கஸ்டமர் சர்வீஸ், பொருள் நல்லா இல்லைன்னா கேள்வி கேட்காம திருப்பி வாங்கிக்கிறது, இப்படி பல பயன்களை சேர்ந்தது தான் ஹோல் ப்ராடக்ட் கம்ப்ளீட் சொல்யூஷன், அதாவது முழுமையான தீர்வு. அதாவது ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் திறந்தா பத்தாது, அந்த கடையில் உள்ள பொருட்கள் வாங்க வர வாடிக்கையாளர்களுக்கு கோர் ப்ராடக்ட் தவிர மேலும் பல வசதிகளை நாம் செஞ்சு கொடுக்கணும். அதுதான் ஹோல் சொல்யூஷன். அடுத்தது பொசிஷனிங் அண்ட் மெசேஜிங், நிலை நிறுத்துதல் மற்றும் மைய செய்தி. இது ரொம்ப முக்கியம். இதே ஒரு பெரிய டாபிக் வச்சுக்கோங்க. பொசிஷனிங் அப்படின்றது நிலை நிறுத்தல் அப்படின்னா, அதாவது ஒரு ப்ராடக்ட் இல்லை பிராண்டை மக்கள் மனசில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறது. இதை இந்த பொசிஷனிங்கை ஒரு உதாரணம் மூலமாக பார்க்கலாம். டைரி மில்க் அண்ட் ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட்டை உதாரணமாக நம்ம எடுத்துப்போம். டைரி மில்க் எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு தினசரி சாக்லேட் அப்படின்னு ப்ரமோட் பண்ணுறாங்க. டைரி மில்கை ஸ்பெஷல் மொமெண்ட்ஸில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சந்தைப்படுத்துகிறாங்க. ஆனால் ஸ்னிக்கர்ஸை பசியாற்றும் சாக்லேட் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. பசியில் இருக்கும்போது நீங்களாக இருக்க மாட்டீர்கள் என்ற வாசகத்துடன் ஸ்னிக்கர்ஸ் சந்தைப்படுத்தப்பட்டு வருகிறது, மார்க்கெட் செய்கிறாங்க. ஸோ ஒரு சாக்லேட்டை ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்ன்னும், ஒரு சாக்லேட்டை பசிக்கிற போது அதை சாப்பிடுங்கன்னும் பொசிஷன் பண்ணுறாங்க. இதை தான் நிலை நிறுத்துதல் அல்லது பொசிஷனிங்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அடுத்தது மெசேஜிங். உங்கள் மென்பொருள் வாடிக்கையாளர் பிரச்சனையை எப்படி தீர்க்குதுன்னு தெளிவாக சொல்லணும். மற்ற மென்பொருள்களை விட இது எப்படி மேலானது, யூனிக்னு சொல்லணும். அதாவது உங்கள் பிராண்டோட மைய பகிர்வு மெசேஜிங். பசிக்கு ஒரு ஸ்னிக்கர்ஸ் என்பது ஒரு மெசேஜிங், ஸ்னிக்கர்ஸோட மெசேஜிங். ஃபைனலாக மார்க்கெட்டிங் சேனல்ஸ், சந்தைப்படுத்தும் வழிகள். சரி, கடைசியாக ஏர்லி மெஜாரிட்டிக்கு அந்த குழுவை எப்படி ரீச் அவுட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அவங்கள போய் எப்படி சேரலாம்? ஏர்லி மெஜாரிட்டியை போய் சேர்றதுக்கு நாம் சரியான வழிகளை தேர்ந்தெடுக்கணும். கண்டென்ட் மார்க்கெட்டிங், அதாவது பிளாக்ஸ்,
நியூஸ் லெட்டர்ஸ், ஒயிட் பேப்பர்ஸ், சோஷியல் மீடியா, சமூக ஊடக பதிவுகள், மின்னஞ்சல்கள், இமெயில், வீடியோக்கள், வாடிக்கையாளர்களின் சான்றிதழ்கள், கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ், அவர்களது நேரடி பரிந்துரைகள், கஸ்டமர் ரெஃபரன்சஸ், தொழில் நிகழ்வுகள் மற்றும் சங்கங்கள், இண்டஸ்ட்ரி ஈவெண்ட்ஸ் அண்ட் ட்ரேட் அசோசியேஷன்ஸ், வாடிக்கையாளர்களின் வாய் வழியாகவும் வேர்ட் ஆஃப் மவுத், அப்புறம் அவங்க இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப்ஸ், இப்படி பல வழிகள் மூலமாக அவங்கள நம்ம இந்த ஏர்லி மெஜாரிட்டியை போய் நம்ம அடைய முடியும். எது உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு சரியாக இருக்குமோ அந்த மார்க்கெட்டிங் சேனலை நீங்கள் பயன்படுத்தணும். இதுதான் கிராசிங் த கேசம் டெக்னாலஜி அடாப்ஷன் லைஃப் சைக்கிளோட சுருக்கம். இந்த பரிந்துரைகளை பயன்படுத்தி உங்கள் மென்பொருளை வெற்றிகரமாக நீங்கள் சந்தைப்படுத்தலாம். இதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கிராசிங் த கேசம் புக்கை படிங்க. மீண்டும் அடுத்த வணிகம் 101 காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.